ஸோ கைஸ் நான் வந்து இப்போது சின்னதாக ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தேன். அதாவது பசங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணுன்னு சொல்லி வந்திருந்தேன். ஸோ அதில் வந்து ஏதோ பாருங்கள், இதுதான் ஊருக்கு கொண்டு போகிறேன் பசங்களுக்காக. ஸோ லக்னோவில் இந்த விமார்ட்டுங்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ போய் பில் போடணும். பில் போட்டுட்டு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டுட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இதுதான் கைஸ் அந்த விமார்ட்டு. நான் இங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணேன். ஸோ இதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் மெட்ரோ இருக்குது. ஸோ இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். வாங்க நெக்ஸ்ட்டு போய் ட்ரெயின் பிடிப்போம். அதுக்கு முன்னாடி எதனா உள்ளே சாப்பிட்றதுக்கு எதுனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிப்போம். பசிக்கல இருந்தாலும் எதனா ஃபுட்டு இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துட்டு போய் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணலாம். வாங்க. கிட்டத்தட்ட இப்போ நான் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன். ஸோ ஆக மொத்தம் டைம் இப்போ ஒரு 9 கிட்ட ஆகிட்டு இருக்கோம். சரியா டைம் என்னன்னு தெரியல. லக்னோவில் கொஞ்சம் குளிராக இருக்குது. நவம்பர் ஸ்டார்ட் ஆனோடனே இங்கே வின்டர் ஆரம்பிச்சிடுது போல். இப்போ நல்லா சில்லுன்னு இருக்குது. அப்புறம் அந்த கடையில் விமார்ட்டுன்ட்டு போன கடையில் அங்கே வந்து நல்லா வின்டருக்கான க்ளோத்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மேலே மெட்ரோ போயிட்டுருக்கு. நல்லா இருட்டாக இருக்குது இங்கே. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேர் வந்து துர்காபுரியா. ஸோ துர்காபுரி ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் லக்னோ ஜங்ஷன் சொல்லி ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க உள்ளே போவோம். போயிட்டு சாப்பாடு எதுனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளை டைரெக்டாக ட்ரெயினுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான் பிளாட்ஃபார்ம் கிட்டே போய். ஸோ இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். மேலே மெட்ரோவுக்கு போகிற ரூட்டு அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா லக்னோ ஜங்ஷன் போகிறோம். இதுதான் இந்த லக்னோ ஜங்ஷன். ஸ்டேஷன் ஒட்டியே நல்லா ரயில்வே ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க, அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. வாங்க போவோம். ஸோ லெஃப்ட் சைடு ஏறிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வ்ளாக் போடுறேன். எனக்கே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி போட்டு இந்த ஸ்டேஷன் கொஞ்சம் பெருசுங்க. லக்னோ ஸ்டேஷன் நல்லா வைடாக இருக்குது. அந்த சைடும் ரோடுக்கு கனெக்ட் ஆகுது, இந்த சைடு லோக்கல் ரோடுக்கும் கனெக்ட் ஆகுதுங்க. இங்கே எந்த தெரியுது பாருங்கள், 2வது பிளாட்ஃபார்ம். இது மொதல் பிளாட்ஃபார்ம், அது 2வது பிளாட்ஃபார்ம். இப்போ அங்கே தான் 10:30 மணிக்கு பிலிபித்துன்னு சொல்லி ஒரு ஊரில் இருந்து ட்ரெயின் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 9:30 மணி வரைக்கும் ட்ரெயின் வரணுன்ட்டு இருக்குது. செக் பண்ணதில்ல. வாங்க வெயிட் பண்ணிவிட்டு என்னன்னு பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் 2 கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ இறங்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு ட்ரெயின் இருக்குது. அது வந்து ஏதோ புஷ்பக் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது எங்கே போகுதுன்னு தெரியல. வாங்க படி இறங்குவோம். அதுக்கு பேக் சைடு அப்படியே லிஃப்ட் இருக்குது. பட் இருந்தாலும் படியிலே போகலான்னு சொல்லி நான் படி இறங்கிட்டு இருக்கேன். பசங்கள்லாம் பார்த்தா என்னை கலாய்ப்பாங்க. பரவாயில்லன்ட்டு சொல்லி போட வேண்டியதான். இதை பாருங்க, புஷ்பக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. செல்ஃபி கேமராவில் காட்டுறதுனால எதுவும் தெரியாது. பட் ஆனால் நான் போயிட்டு இப்போ பேக் கேமரா டர்ன் பண்ணி அது போடுறேன். வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் அந்த புஷ்பக் எக்ஸ்பிரஸ். இப்போ போகுது. இது எந்த ஊருக்கு கிளம்புதுன்னு தெரியல. உள்ள எட்டி பார்க்கும்போது பேண்ட்ரி மாதிரி தெரியுது. ஸோ இந்த 2 டப்பாக்கு நடுவில் தான் என்னோட கம்பார்ட்மெண்ட் வரும்னு சொல்லி சொன்னார் டிடி. ஸோ அவர் பேச்சு கேட்டு தான் நான் இப்போ இங்கே வெயிட் பண்ண போகிறேன். வாங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சுச்சுவேஷனு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நம்ம அதே நேரத்தில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். ஆனால் இங்கே சுற்றி முற்றி எதுவுமே கடைகள் இல்லை. பார்க்கலாம், வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். ட்ரெயின் அங்கே சிக்னல் போட்டாங்க. இப்போது எடுக்க போகிற நிலமையில இருக்குது. ஸோ
இந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் என்னோட ட்ரெயின் வரும். இதுதான் அந்த ட்ரெயின். ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியல. ட்ரெயின் முன்ன பின்ன லேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு தான் வெயிட் பண்ணி ஆகணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஊருக்கு போய் சேர முடியும். சோலோ ட்ராவலு. சென்னையிலேருந்து லக்னோ வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ லக்னோவிலேருந்து படனிங்கிற ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நான் கிட்டத்தட்ட நடந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். சரி. ஸோ அங்கேருந்து மறுபடியும் பார்டர் கிராஸ் பண்ணி அங்கேருந்து கிளம்புற நிலைமை வரும். ஸோ அதுவும் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன். வாங்க பார்ப்போம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஏன்னா மத்தியானம் ஃபுல்லாக ஒழுங்காக தூங்கலை. அப்புறம் பத்தாவதுக்கு வேறு மொத்த சைடு தூங்கிட்டேன். நான் ஃபுல்லாக இந்த ரைட் சைடு ஷோல்டர் வலிக்குது. வாங்க நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் அதை நான் உட்காந்து ரீல்ஸ் பார்க்கறது அந்த மாதிரி வெட்டி வேலை எதுனா இருந்துச்சுன்னா அதான் பண்ண போகிறேன். அது வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் அடுத்த ட்ரெயின் வந்தோடனே உடனே பார்த்து வீடியோ கேப்சர் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். See you, bye. ஸோ கைஸ், லக்னோலேருந்து மும்பை போகிற புஷ்பக் ட்ரெயின் வந்து எடுத்தாச்சு. இங்கேருந்து இப்போ இது கிளம்பிடுச்சு. இது கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரெயினும் வரும். பாருங்க, இது போனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் வரும். நம்ம ட்ரெயின் வந்த உடனே இன்ஜின் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இன்ஜின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 35 நிமிஷம் கழிச்சு தான் நம்மளோட ட்ரெயின் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணிக்கு 10:35க்கு கிளம்புற மாதிரி இருக்கும் நம்மளோட இது. வாங்க நம்மளோட ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்த உடனே நம்ம கிளம்பிடலாம். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் எவ்வளோ கூட்டமா இருக்கு பாருங்களேன். நேரத்தில் யாரா வெடி வெடிக்கிறது? பயங்கர கூட்டமா இருக்குங்க. இப்படிதான் இந்த மாதிரி கூட்டமா போறாங்களோ? ரொம்ப கஷ்டம். இந்த ட்ரெயினோட கடைசி பாட்டுக்கு வந்தாச்சு. புஷ்பக் எக்ஸ்பிரஸ் லக்னோ டு மும்பை. பாய் பாய். இப்போ கரெக்டா 9:29 ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்மளோட ட்ரெயின் வரலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் கைஸ், இப்போ கரெக்டாக என்னோட ட்ரெயின் வந்தாச்சு. இதுதான் நான் போகிற ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயின் பேர் தான் பிலிபிட் கோரக்பூர் எக்ஸ்பிரஸ். ஸோ இங்கேருந்து என்னோட ஸ்டேஷன் படனிக்கு போக வேண்டிய ட்ரெயின் தான். B5 ஆர் B3 எங்கே வருதுன்னு தெரில. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். அண்ட் இதுக்கப்புறம் உள்ளே போய் ஏறினதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிக்கு கிளம்பணும். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன். நம்ம பார்க்கலாம். உள்ளே போகிறது கொஞ்சம் கிளிப் எடுத்து போடுறேன். அண்ட் மோஸ்ட்டாக இருட்டாக தான் இருக்கும். பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்டர் கிராஸ் பண்ணும்போது நான் இன்னொரு ட்ரெயின், அதாவது ட்ரெயின்லேருந்து இறங்குனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து போடுற வீடியோ. அதுக்கப்புறம் உள்ளே போய் என்ஜாய் பண்ணுவேன். வாங்க, see you, bye. ட்ரெயின் ரொம்ப முன்னாடி போய் நிப்பாட்டிட்டாங்க. என்னோட கம்பார்ட்மெண்ட்டு B4ன்னு போட்டிருக்குது மெசேஜ் படித்தப்போ. ஸோ இப்போ நான் கரெக்டாக B5க்கு பக்கத்தில் இருக்கேன். ஸோ B4 வந்துருச்சு. B4ல என்னோட சீட் நம்பர் 55. உள்ளே போய் ஏறணும். நாங்கள் உள்ளே போய் ஏறுவோம். இந்த வண்டியோட கண்ணாடிலாம் உடச்சி போட்டிருக்காங்களே. ரொம்ப கஷ்டம். 55 எங்க இருக்கு? 55 இதோ இருக்கு. 55 கீழே தான் என்னோட பர்த்து. ஸோ வாங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ பார்க்கலாம் கைஸ் நெக்ஸ்ட் டைம். 3 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிக்கு இறங்கும்போது vlog எடுத்து போடுறேன். என்னன்னு பார்ப்போம். அது வரைக்கும் see you, bye. கைஸ், இப்போது கரெக்டாக 10:45க்கு ட்ரெயின் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 15 நிமிஷம் லேட்டாக கிளம்பியிருக்கு. அண்டு நான் காலையில் எங்கள் ஊருக்கு போய் சேர்றதுக்கான ஸ்டேஷன் போய் சேர்ற வரைக்கும்
கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி கிட்ட ஆகிடும், அதுக்கு மேலே ஆகலாம். ஸோ அது வரைக்கும் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து போய் இறங்குனதுக்கப்புறம் நான் பார்டர் க்ராஸ் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். அதுக்கு வரைக்கும் பார்த்துட்டே இருங்க, வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போது ட்ராவல்லே தான் போயிட்டுருக்கு என்னோடய டைமு. நான் நாளைக்கு காலையில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் கண்டென்ட்டான வீடியோ எடுத்து போடுறேன். அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. நாளைக்கு காலையில் 3 மணிக்கு சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க. See you, bye-bye. அண்ட் கைஸ், நான் இப்போது இறங்க போகிற டெஸ்டினேஷன் வந்தாச்சு, பழனிங்கிற ஸ்டேஷன். இதுதான் அந்த பழனிங்கிற ஸ்டேஷன். ஸோ வந்துட்டோம், இல்லை பாருங்கள். அந்த ஸ்டேஷன் இங்கே தான் இறங்க போகிறோம். இங்கே தான் இறங்கி நம்ம பார்டருக்கு போய் சேரணும். லெட்ஸ் கெட் டவுன். இங்கேருந்து நம்ம இப்போ எக்ஸாக்டாக ஸ்டேஷன் இறங்கியாச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வாக் பண்ணி உள்ளே போகணும் பார்டர் வரைக்கும். ஸோ பார்டர் போயிட்டு அங்கேருந்து கஸ்டம் செக்ஸ், இமிக்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது முடிச்சுட்டு பார்டர் செக் பண்ணணும். இப்போ இருப்பாங்க 3 மணிக்கு, எந்த டைம் போனாலும் இருப்பாங்க. வாங்க போவோம். நடந்து போகிறது தான் இப்போ சீனு. ஆக்சுவலாக என் ஃப்ரண்ட் கேமரா ஃபேஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் நான் இறங்கின ஸ்டேஷனு. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் சொல்லலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா என்னோட பார்டர் க்ராசிங் முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் முன்னாடி போய் பார்டர் க்ராசிங் பண்ண வேண்டியது தான் வேலை. ஸோ வாங்க முன்னாடி போய் பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பயங்கரமாக குளிராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் விசிட். அண்ட் கைஸ், இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக ஒரு 3:40 ஆகுது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி. அண்ட் கரெக்டாக ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்போது நல்லா குளிராக இருக்குது. அதுவும் இன்றைக்கி நவம்பர் 6 வேறு. இந்த 6ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட நவம்பர் ஸ்டார்ட் ஆன உடனே இங்கே குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நல்லாவே குளிராக இருக்குது, ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து நல்லா குளிரை உணர முடியுதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த மாதத்துலேருந்து டோட்டலாக குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும். இது தொடங்கி இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் குளிரெல்லாம் போகும். அண்ட் இப்போ நாம் இந்த குளிர் டைமில் வர்றதுனால, இந்த டைம் வர்றதுனால அவ்வளோ குளிர் இல்லை. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு டிசம்பர் மந்த்து தொட்டுட்டு வரீங்கன்னா அந்த டைம் பயங்கரமாக குளிராக இருக்கும். ஸோ இப்போ உள்ள பார்டருக்குள்ளே நுழையிற டைம் வந்தாச்சு, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஸோ கொஞ்சம் முன்னாடி போனோடனே பார்டர் வந்திருக்கு. ஸோ வாங்க போய் காட்டுறேன். போலீஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, அது மட்டும் என்னால் கேப்சர் பண்ணி போட முடியாது. ஏன்னா அவங்க கேட்பாங்க என்ன எடுக்கிற, ஏன் எடுக்கிறேன்ட்டு. ஸோ வாங்க, என்னால் எடுக்க முடிஞ்சது நான் எடுத்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போது பார்டரோட ரெனோவேஷன் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லலாம். இது வந்து இந்தியன் பார்டரு, இதுக்கு மறுபக்கம் இருக்கிறது வந்து நேபாள் பார்டரு. ஸோ கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்தியன் கஸ்டம்ஸ் இருப்பாங்க. அந்த இந்தியன் கஸ்டம்ஸை தாண்டி தான் வந்து போகணும். ஏன்னா அதுதான் நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. அது பண்ணாமல் போக முடியாது. ஒரு மோஸ்ட்டாக கேள்விலாம் கேட்பாங்க, எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்கன்னுலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் சொல்லணும். ஸோ அங்கே ஒரு ஆரஞ்சு கலர் பில்டிங் தெரியுதில்ல சின்னதாக, அதுதான் வந்து இந்தியன் கஸ்டம். ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட பேகு என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ண வைப்பாங்க. அது செக் பண்ணிட்டா நம்ம வந்து இந்தியன் கஸ்டம் தாண்டி போயிடலாம். அண்ட்
இதுக்கு அடுத்து நேபாள் கஸ்டம் வரும். நேபாள் கஸ்டம்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்களோட வேலை அது கேட்க வேண்டியது. வாங்க பார்ப்போம். இந்தியன் கஸ்டம்ஸ். ஸோ அகெயின் ஐம் பேக் கைஸ். ஏன்னா இந்தியன் கஸ்டம்லேருந்து கிளியர் ஆகி வந்தாச்சு. ஏன்னா அவங்க ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க. மோஸ்ட்டாக நிறைய பேரோட பேக் செக் பண்ணாங்க. நான் நிறையா பேர் பேக் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்னோடய பேக் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அவ்வளோ செக் பண்ணலை. ஸோ மோஸ்ட்டாக பெரிய பேக் இருக்கவங்ககிட்ட க்ராஸ் செக் பண்ணி கேட்பாங்க. ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு இது இருக்குது போலீஸ்காரங்களோடது, என்னென்னு பார்ப்போம். அண்ட் இதுதான் எக்ஸாக்ட்லி நேபாள் பார்டரு. அண்ட் திஸ் இஸ் தி இந்தியன் பார்டர் சொல்லலாம். ஸோ இதுக்கு நடுவில் பெரிய ஒரு ரிவர் டைப்பான கேப் ஒன்று இருக்குது. ஸோ வாங்க இதுக்குள்ளே போகலாம். இப்போ நடுவில் ஒருத்தவங்க போலீஸ்காரங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெகுலர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன எதுன்னு பார்ப்போம் வாங்க. அண்ட் இதுதான் அந்த பார்டரு. ஸோ போலீஸ் கிளியரன்ஸ் முடிஞ்சாச்சு. வேறு எதுவும் இல்லை. அவங்க உள்ளே போகிறதுக்கு ஒரு சில காசு கேட்பாங்க, அவ்வளோதான். மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. உள்ளே வந்துட்டீங்க, அப்புறம் உங்கள் சொந்த ஊருக்கே வரீங்க. ஸோ உள்ளே வரும்போது எதனா காசு கொடுத்துட்டு வாங்க, எதனா டீ குடிக்கிறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இது தவிர்த்து உள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ லெட்ஸ் சி, உள்ளே போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு புக் பண்ணிவிட்டு உட்காரணும். பட் ஆனால் இங்கே ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இருக்காது. ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால உள்ளே போய் தெரிஞ்சவங்களோட கடையில் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு பஸ்ஸு கிடைக்கிற வரைக்கும். அப்புறம் கைஸ், இது வந்து எங்களோட பார்டர் கிட்டே இருக்கிற பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லலாம். இங்கே நிறைய பஸ்ஸுங்க நிற்கிது, இது சின்ன சின்ன வேன் நிற்கிது. அண்ட் இதுக்கு எக்ஸாக்டாக பேக் சைடில் வந்து மெயின் பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அங்கே தான் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் டிரைவர்லாம் வந்து எல்லோரையும் பிக்கப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த டைமில் எந்தெந்த டைமில் எந்தெந்த ட்ரெயினில் வந்து இந்த சென்னை அப்புறம் இந்த ஹைதராபாத் அந்த ஊர்லேருந்து ஆளுங்க வராங்கன்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இந்த டைம் நோட்டீஸ் பண்ணி அவங்க கரெக்டாக பார்டர்கிட்ட வந்து எல்லாரையும் எங்கே போகிறீங்க, எந்த ஊருன்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கள வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட ருட்டீனு. ஸோ இந்த ஒயிட் டெம்போக்கு பேக் சைடில் ஒரு சின்ன வேன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வேனில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் தான் என்னை வந்து கேட்டார் எந்த ஊருன்ட்டு. என்னோடய ஊர் பேர் சொன்னோடனே ஓகே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னாரு. ஸோ வாங்க அந்த ஹோட்டல் பேக் சைடு போய் ஏறுவோம். ஸோ இதுதான் அந்த சின்னதாக இருக்கிற ஹோட்டலு. ஸோ இந்த பஸ்ஸு தான் நினைக்கிறேன், அதாவது இந்த டெம்போ தான். இந்த டெம்போ காலையில் 6:30 மணிக்கு எடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஏறுவோம். அண்ட் இதோட நான் காலையில் உங்களுக்கு பஸ்ஸு கிளம்பும்போது நான் உங்களுக்கு கரெக்டாக எடுத்து போடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பார்க்கலாம் கைஸ், see you, bye-bye, a very good morning சொல்கிறேன். ஏன்னா இப்போது மணி வந்து கிட்டத்தட்ட 4 ஆகிடுச்சு. அண்ட் நேபாளி ஸ்டாண்டர்ட் டைம் படி 4 மணி ஆகிடுச்சு. ஸோ வாங்க பார்ப்போம். see you there, bye-bye.